ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 13, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்குமே வச்சாலும் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனும் தட்டி விடுங்க. அண்ணாமலை அந்த லாரியை மறித்து அருவியும் பவித்ராவும் காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றதுக்கு அந்த அண்ணாமலை சும்மா விடாதீங்கடா, போய் அவளை அடிங்கடான்னு சொல்லி அந்த தண்டபாணி அண்ணாமலை கிட்ட அந்த அடியாளுங்கள்லாம் அடிக்க சொல்கிறான். அப்போது புடவையெல்லாம் நல்லா வரைஞ்சி பிடிச்சிக்கிட்டு தலை கட்டிக்கிட்டு அண்ணாமலை அவங்கள அடித்து காலி பண்ணிடுறாங்க. உடனே அந்த தண்டபாணிகிட்ட சொல்கிறாங்க, என்ன தண்டபாணி, என் கூட நேருக்கு நேர் தைரியம் இல்லாமல் என் 2 பொண்ணுங்களையும் லாரியை வச்சு தூக்க சொல்லியிருக்கியா? உண்மையாகவே உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ நேருக்கு நேர் என்கிட்ட மோதிருக்கணும். அதை விட்டுட்டு என் குடும்பத்து மேலே கையை வச்சின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போடுறாங்க. நீ என் செத்த பாம்புக்கு சமம். எப்போ என்னை உனக்கு எதுக்க முடியாமல் என் குடும்பத்தை வச்சு என்னை சாய்க்க பார்த்தியோ, நீ செத்த பாம்புக்கு சமம். செத்த பாம்பு கூடலாம் நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. உடனே ஏய் அண்ணாமலை அப்படின்னு கத்துறான் தண்டபாணி. என்ன தண்டபாணி கோவம் வருதா? ஒவ்வொரு தடவையும் உன்னை வான் பண்ணி சும்மா விடுறேன், எனக்கு எவ்வளோ கோவம் வரும். என் பொண்ணுங்க மேலே சின்ன கீரை விழுந்தாலும் உன்னை உருத்தருவாமல் அடிச்சிருவேன். இது மாதிரி இனிமேல் ஏதாச்சும் பண்ண அவ்வளோதான், நீ இனிமேலாச்சும் மனுஷனாக மாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீ கொடுத்த பிரச்சனைக்கு என் குடும்பத்தை பத்திரமா நான் காப்பாற்றிருக்கேன். இனிமேல் நான் உனக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தா நீ தாங்க மாட்ட. நீ இனிமேல் மனுஷனாக மாற போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கே போயிடுறாங்க. போயிட்டு அவங்க பசங்களோட பொண்ணுங்களை 2 பேரையும் பயந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, ரொம்ப பயந்துட்டோம், நீங்கள் மட்டும் வரல என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு அருவி சொல்கிறா. பவித்ரா, எனக்கு ஏதாச்சும்னா கூட நான் தாங்கியிருப்பேன், ஆனால் என் குழந்தைக்கு ஏதாச்சும் நான் இருந்தால் என்ன ஆயிருக்கும் இந்நேரம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா பவித்ரா. நான் இருக்கிற வரைக்கும் உன் குழந்தைக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், உன் குழந்தை எதையும் நான் யாரையும் பண்ண விட மாட்டேன். இப்போவே அந்த குழந்தை இந்த இன்சிடெண்ட்லாம் பார்த்து நல்லாவே மாசாக வளரும். ஆபத்து நம்மளை நெருங்கும் போது நம்ம தைரியமாக இருக்கணும், இல்லைன்னா அந்த பயமே நம்மளை அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை 2 பேர்கிட்டையும். நான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், எதிரிகளாக இருந்து அவங்கள பயத்தோடு இருந்ததுன்னா அவங்களெலாம் நான் எதிர்கொள்ள முடியாது. நான் இவ்வளோ பிஸ்னஸில் வளர்ந்துருக்கேன்னா நான் தைரியமாக இருந்தது தான் காரணம். அதே மாதிரி நீங்களும் தைரியமாக இருக்கணும், எந்த நிலையிலையும் துணிந்து சண்டை போடணும், நம்ம உயிரே போகிற நிலையிலும் நம்ம துணிஞ்சு சண்டை போடணும் அப்படின்னு மோட்டிவாக பேசுகிறாங்க 2 பேருக்கும். அவங்க யாருமான்னு பவித்ரா கேட்குறாங்க. அம்மாவை நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியாதவங்க, மீசை வச்ச ஆம்பளம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. லீலாவதி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வான்மதி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கடையில் ரெய்டுக்கு வந்திருக்காங்களாம், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வான்மதி சொல்கிறா, அப்போ ரெய்டுனா ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும், கண்டிப்பாக இதில் அண்ணாமலை மாட்டினாங்கன்னா ஜெயிலுக்கு போகிறது உறுதி, நமக்கு இந்த ஐடியா தோணாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி வான்மதி யோசிச்சுட்ருக்கா. உடனே அண்ணாமலை எல்லாரும் வராங்க, பவித்ரா அருவிலாம் வராங்க. அண்ணாமலை வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க லீலாவதி. என்னம்மாச்சு அப்படின்னு கேட்கவும், அந்த தண்டபாணி தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் நம்ம கூட தைரியம் இல்லாமல் இது மாதிரி ரெய்டுக்கெலாம் ஆள் அனுப்பி நம்ம கடையில் பார்சலை மாற்றி தங்க ஜருகை உள்ள புடவைய வச்சு மாட்டி விட பார்த்துட்டான். நான் அதுலேருந்து அவன்கிட்டே திருப்பி விட்டுட்டேன் அந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் தாம்மா உயிரே வந்துச்சு அப்படின்னு லீலாவதி சொல்லிட்டு இருக்காங்க. பவித்ரா பயந்து நின்றுட்டுருக்காங்க பவித்ரா. உடனே என்னமாச்சு பவித்ரான்னு கேட்கவும் அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு கார் எங்கள் மேலே வந்துச்சு, சித்தி தான் காப்பாற்றினாங்கன்னு சொல்லவும், என்னாச்சு கார் வந்துச்சா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு பவித்ரா கிட்ட போகிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அதுவும் தண்டபாணி தான் காரணம், நம்ம பசங்களை நம்ம கூட மோதி ஜெயிக்க முடியாதவங்க பசங்க மேலே லாரி வச்சு போனா, நான் போய் காப்பாற்றிட்டேன், பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. ஏம்மா இப்படி பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது வருண் சொல்கிறாரு, அம்மா கிட்ட கல்யாணத்தப்பவே அவன் மறைச்சும் போதே அவனுக்கு ஒரு வழி பண்ணியிருந்திருப்பேன், இப்போ மட்டும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாங்க, விடுப்பா அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
வருணும் வெண்ணிலாவும் இல்லைன்னா என்னால் இந்த பிளானை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. அந்த புடவையெல்லாம் அந்த பார்சல் எல்லாம் கொண்டு போய் அந்த காரில் தைரியமாக வச்சதே வருணும் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இவளா தைரியமானவ, இவ வந்து கற்பாம்பூச்சிக்கே பயப்படுவா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்கிறா வான்மதி. உங்கள் வீட்டில் அவள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இப்போ அவன் என் மருமக, என்னோட தைரியமும் என்னோட நம்பிக்கையும் அவள்கிட்ட இருக்குது, அவள் இனிமேல் தைரியமான பொண்ணாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறாங்க சந்தோஷமாக வருணையும் வெண்ணிலாவையும். உடனே வருண்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா ஏதாச்சும் அம்மா கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அவனும். பவித்ரா நீ போய் ரெஸ்ட்டுடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பவித்ராவும் ரூமுக்கு போகிறா. வயிற்றில் கையை வச்சு பேசுகிறா குழந்தைகிட்ட. அம்மா ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், நீ நல்லபடியாக இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் புருஷன் உத்தமன் உள்ள ரூம்குள்ளே வரான். ஏங்க தெரியுமா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் போது, சொன்னாங்க கீழே உங்களை எதுவும் நடக்க விடாமல் அண்ணாமலை காப்பாற்றிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லவும், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஏங்க எனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நீங்கள் கவலைப்பட மாட்டிங்களா, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், இத்தனை நாள் இந்த குடும்பத்தில் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தேன், உங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும் நினச்சிருந்தா ஒரு கடையை வச்சு கொடுத்துருக்கலாம், அதுக்கெலாம் நீ வந்து ஏதாச்சும் யோசிச்சிருக்கியா, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறான். ஏங்க நம்ம வந்து லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், நீ லவ் பண்ணது தான் பெரிய தப்பு, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா அப்படின்னு கேட்குறா. பாசம் இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி, இந்த வீட்டுக்கு எப்போ நான் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தனோ என்னை அடிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க, ஒரு கடை கூட எனக்கு வந்து சொந்தமாக தரலை, ஒரு சொந்தமாக என்கிட்ட ஒரு கார் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாதா, ஒரு நல்ல மனுஷனாக என்னை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுக்குமோ அப்படின்னு சொல்லவும் கழுத்தை பிடிச்சி நெரிக்க வரான். நெரிச்சு அவளை வந்து திட்டிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து வான்மதி பார்த்துட்டு ஓடி போய் குடுகுடுன்னு கௌதம்கிட்ட சொல்கிறா. ஏங்க உங்களுக்கு தெரியுமா, உங்கள் அக்கா வந்து அங்கே உத்தமன் அடிக்கிறாரு, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், நல்லா பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு கௌதம். ஆமாம் அப்படின்னு சொல்லவும் அவசரமாக கிளம்பி போகிறாரு கௌதம். அப்போது வருண் வந்துட்டுருக்கான். என்னாச்சு, எங்கே போகிறீங்க அவசரமாக அப்படின்னு கேட்கவும், பவித்ரா வந்து மாப்பிள்ளை அடிச்சுட்டாராம், அதுதான் என்னன்னு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவும் அங்கே வந்துடுறா. என்னதான் இருந்தாலும் அவர் வீட்டோட மாப்பிள்ளை, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு வருண்கிட்ட சொல்கிறா. நீ அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வருண் போகிறான். அதுக்கு முன்னாடியே அவன் கருத்தை நெரிச்சு பேசிகிட்டு இருக்கான்ல, அதை இப்போ சொல்கிறான். இங்கே நடந்துச்சு ஏதாச்சும் வெளில தெரிஞ்சிச்சு, இந்த வீட்டை வந்து ஒத்துமையாகவே இருக்க விட மாட்டேன், இந்த வீட்டை பிரிச்சிருவேன், என்னை பற்றி எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறான். அவளும் அழுகுறா. போய் எனக்கு காஃபி எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லி பவித்ரா ரூம்குள்ளே எல்லாரும் போகிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறான், என்ன விஷயம் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் பவித்ராவை அடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் பவித்ராவை அடிக்க போகிறேன், எங்களுக்குள்ளே இது வரைக்கும் ஏதாச்சும் சண்டை வந்து உங்களுக்கு இப்போ பார்த்துருக்கீங்களா, அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அவளெலாம் எதுவும் அடிக்கலையே அப்படின்னு சொல்லி நடிக்கிறான். உடனே அவள் எப்போ மாசமாக வேற இருக்கா, அவன் என் உயிர் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறான். அப்பா எப்படி நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா வான்மதி. இப்போ தான் இவர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரு நான் பார்த்தேன், அதுக்குள்ளே மாற்றி பேசுகிறாரு, அண்ணாமலை அத்தைக்கு பவித்ரா அக்கானா எவ்வளோ உயிர் அண்ணாமலை அத்தைக்கு, இந்த வீட்டோட மகாராணியே அவங்க தான், அவங்கள போய் இவருக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா வான்மதி. உடனே இந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணமா, இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கான் உத்தமன் வான்மதியை. உடனே இந்த வான்மதி யோசிச்சுட்ருக்கா, நல்லா அடிச்சுட்டு சாவுங்க, அப்பயாச்சும் இந்த குடும்பம் பிரியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் வரா பவித்ரா. என்ன நினச்சி உன்னை இவர் அடித்தாரா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் பவித்ரா கிட்ட. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.